நான் ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மாட்ட அடிக்கடி கேட்குறது இந்த வெள்ளை குழம்பு தான். ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு இருப்பு சட்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய், 1 கைப்பிடி அளவு சீனவரைக்காய், 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. வேக வச்ச சீனவரைக்காய் கூட 3 கத்திரிக்காய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1 முருங்கைக்காய், 1 தக்காளி, 1 நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கோங்க. மசாலாவுக்கு கொஞ்சமாக சீரகம், 1 கைப்பிடி அளவு தேங்காய், 3 பல் பூண்டு, அரை கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் மையா அரைச்சி மசாலாவை கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுருங்க. தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெள்ளை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஃபிஷ் ஃப்ரையும் சிக்கன் 65 இருந்தால் நல்லாயிருக்கும். எனக்கு சிக்கினது கோவக்காய் தான். டாட்டா.